ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பாட்டில் ராதா. தினகரன் சிவலிங்கம் அவங்களுடைய டைரக்ஷனில் குரு சோமசுந்தரம் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாட்டில் ராதா. பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய டைரக்டர் தினகரன் சிவலிங்கம், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரூபேஷ் ஷஜி அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சங்கத்தமிழன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம், அப்புறமா சஞ்சனா நட்ராஜன் இவங்களோட சேர்ந்து பாரி 11 அண்ட் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங்கே இருக்கிறாங்க. விஜய் அவங்களோட சேர்ந்து ஜான் விஜய் அண்ட் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து இந்த பாட்டில் ராதா படத்தில் நடிச்சிருக்காங்க. பாட்டில் ராதா படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தோன்னா, ஒரு ரொம்ப குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரர் அவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியெல்லாம் இதுவெல்லாம் நடக்குது. ஸோ குடிக்கிறாங்க, அவங்க காசில் குடிக்கிறாங்க அப்படின்னு தாண்டி அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க குடும்பம் எவ்வளோ பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க, சொசைட்டியே ஓவராலாக எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்றது தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினசரி வேலை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடத்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் குரு சோமசுந்தரம். அவங்களுக்கு ஒய்ஃப் கேரக்டரில் சஞ்சனா நட்ராஜன் அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அண்ட் ஆரம்பத்தில் அவங்க வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கு குடின்றது கொஞ்சமாக இருந்து அப்படியே ஃபுல்லாக போகும். குடும்பத்துக்கே அவரால் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அடிக்டாக மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் எப்படியாவது மாற்றணுமேன்றது முயற்சியில் அவர் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு போய் விடுறாங்க. அது கொண்டு போய் விட்டாலும் அவர் ஒத்துக்க மாட்டாருக்காக கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா ரிஹாபிலிட்டேஷன், நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு குடியினால் அடிக்ட் ஆன பல பேர் அங்கே இருப்பாங்க. குடி மட்டும் இல்லாமல் போதை, ஓவராலாக போதைக்கு அடிக்ட் ஆனவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு விதத்தில் இருப்பாங்க. அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க எப்படியெல்லாம் அடிக்ட் ஆனாங்க, அதை தாண்டி இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த காப்பகத்தில், இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் கொடுக்குறாங்கன்றது முதல் கொண்டு இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை மாறுச்சா, அவர் திருந்தினாரா, இல்லை மறுபடியும் அதுக்குள்ளவே போனாரா, அதனால அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது, இல்லை ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்களான்றது தான் படத்தினுடைய முழு கதையாக அமைஞ்சிருக்குது. எக்கச்சக்கமான குடிகார கதாபாத்திரங்களை நம்ம நிறைய திரைப்படத்தில் பார்த்துருக்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லா அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காமெடி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மறைந்த மயில்சாமி அவர்களும் அதிகப்படியான அந்த குடியடிச்சிட்டு வரக்கூடிய அந்த கேரக்டரில் காட்டுவாங்க. அது நம்மளுக்கு காமெடி இதுவில் அப்படி இருக்கும். பட் ஆனால் அது உண்மையாலே அனுபவிக்கிறவங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் வந்திருக்கு. பட் இன்டெப்த்தாக இந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் முதல் கொண்டு அந்த அளவுக்கு காட்டல, இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டிங்னா குரு சோமசுந்தரம் தான். உண்மையாலே அந்த குடிச்சிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு அலப்பறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்க வருந்தக்கூடியதாக இருக்கட்டும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த ரியாக்ஷனை காட்டுறதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு குரு சோமசுந்தரம். அண்ட் சஞ்சனா நட்ராஜன் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய செலக்டிவான கேரக்டரில் தான் நடிப்பாங்க, ரொம்ப செலக்டடாக பண்ணுவாங்க. அதே போல் இந்த படத்தில் ஒரு குடிகார ஹஸ்பண்ட்னால அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் சொசைட்டிலையும் சரி கூட இருக்கிறவங்களும் அவங்க எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத அந்த உள்வாங்கி அந்த கேரக்டர் தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக எடிட்டராக இருக்கட்டும், இல்லை சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அவங்களுடைய பார்ட் உண்மையிலே படத்துக்கான ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக ஷான் ரோல்டன் அவர்களுடைய இசையும் கூட. அண்ட் ஓவராலாக ஒரு டெபியூ டைரக்டராக இருந்து தினகரன் சிவலிங்கம் அவங்களுடைய டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமே இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் எடுத்திருக்கிறது பாராட்டத்துக்குரியது தான். அண்ட் இந்த வீக் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள்.